வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இருந்த பொழுது எவ்விதமாக இந்த உலகத்தில் அவர் தன்னை ஒரு மனித நிலையில் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் அவர் அவ்விதமாக சீஷர்களோடு மனிதர்களோடு அவர் உறவாடுகிறதையும் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் நாம் பார்த்தோம். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் இங்கே நாம் அவர்களுடைய துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இவைகள் எல்லாவற்றையுமே அறிந்த ஒருவராக இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்கள் மத்தியிலே மனிதராக வாழ்ந்த நிலையை குறித்து நாம் பார்த்தோம். அதுக்கு பின்பாக அவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கமான சிலுவையில் தான் மரித்து மனிதனுடைய பாவத்துக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை கட்டளையிட்டதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மரித்தலுக்கு பின்பாக உயிர்த்தெழுதல், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் 40 நாள் அளவும் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 40 நாட்கள் அளவும் அவர் தன்னை தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு முன்னால் எல்லா மனிதர்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். மனிதன் அவரிடத்தில் கெட்டி சேரும் பொழுது அவர்களை அவர் புறம்பாக்காமல் அவர்களை சுகப்படுத்தினார், உதவி செய்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் இந்த 40 நாளிலும் தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய மக்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிறார். இந்த இரண்டையுமே யோவான் பார்த்தறிந்தார். யோவான் சொல்லப்போனால் இயேசுவினுடைய மடியில் சாய்ந்திருந்தார், மார்பில் சாய்ந்திருந்தார் என்று பார்க்க அந்த அளவுக்கு அவருடைய மனித நிலையில் உறவு அவருக்கு இருந்தது. அடுத்ததாக அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக எவ்விதமாக கதவு பூட்டப்பட்டிருக்கிற நிலையில் சீஷர்கள் பயந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அவர் உள்ளே நுழைகிறார். சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த இரண்டையுமே யோவான் பார்த்தார். இப்பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிற இந்த காரியமானது முற்றிலும் வித்தியாசமானது. இந்த இடத்தில் அவர் தன்னை தேவனாக, இந்த இடத்தில் அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். நாம் அந்த 1வது அதிகாரத்தில் முன்னால பகுதிகளில் நாம் பார்த்த அவருடைய உருவம் என்ன, தோற்றம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த 16வது அதிகாரத்தில் கூட அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற பின்னால் பகுதியில் சூரியனை போல் இருந்தது. சூரியனை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அந்தளவுக்கு அவருடைய பிரகாசமானது காணப்பட்டது. அந்த 17வது வசனத்தில் நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இந்த ஆண்டவருடைய அந்த தெய்வீக நிலைக்கு முன்பாக யோவான் நிற்க முடியலை. மனித ரூபத்தில் வந்த பொழுது யோவான் அவரோடு இடைப்பட்டார். மனிதனோடு ஆண்டவர் இடைப்பட்டார். உயிர்த்தெழுந்த பின்பும் கூட
சீஷர்களோடு இடைப்பட்டார். ஆனால் இந்த இடத்துல தேவனாக அவர் வெளிப்பட்ட பொழுது யோவானால் தாங்க முடியவில்லை. யோவானால் அந்த வல்லமையையும் தேவனுடைய மகிமையையும் அங்கு தாங்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் செத்தவனைப் போல அங்கு அவருடைய பாதத்தில் விழுகிறார். இந்த இடத்துல என்னென்னா, ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். ஒன்று, அவருடைய பெரிய வல்லமையை பார்க்கிறதும், அதே சமயத்தில் ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அவன் பார்க்கிறவனாக இருக்கிறான். இவ்வளவு உயர்ந்த தேவனாக இருக்கிறீரே என்பதை அதிசயித்த வண்ணமாக அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக விழுகிறான், அவருடைய பாதத்தில் விழுகிறான். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தவர்கள் இயேசு அவர்களை பார்த்து, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் பின்னால் விழுகிறார். அது பயத்தினாலும் கலக்கத்தினாலும் விழுந்த வீழ்ச்சி அது. ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்கு யோவான் ஆண்டவருடைய பாதங்களில் விழுகிறான். நம்மளே பொதுவாக மனிதன் ஆகிய நம்ம கூட என்ன பண்ணுறோம், இந்த ஆண்டவர் யார் என்பதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதம் பொதுவாக இந்த ஆண்டவருடைய கிருபையை குறித்து சொல்லுகிற சத்தியத்தை பார்க்கிறோம். அவர் எவ்வளவு கிருபையுள்ளவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அவர் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். சீர்திருத்த சபைகளில் பொதுவாக இதை அதிகமாக நாம் பிரசங்கிக்க கேட்குறோம். அது தவறு அல்ல. தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் இந்த உலகம் உண்டாகிறதற்கு முன்பாகவே அவர் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டார் என்பதையும் நாம் வேதத்தில் எபேசு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய ஞானம் எவ்வளவு பெரிது என்பதை சிந்தித்து பார்க்குறோம். உலகமே இல்லை, மனிதரே இல்லை, ஆனால் இவர்கள் என்று குறிப்பிட்டு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கேன். ஆகவே நமக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாலே நம்முடைய பெயரை சொல்லி அவர் அழைக்கிறவராக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார், கூப்பிடுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அவர் தேவன்தான், தேவாதி தேவன். அவர் பயப்படத்தக்கவர், நீதியுள்ளவர், நியாயம் செய்கிறவர், பரிசுத்தர். ஆகவே ஒரு பக்கம் சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் தான், இன்னொரு பக்கம் அவர் நீதி செய்கிறவராகத்தான் இருக்கிறார், அவர் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அவருக்கு பயப்படுங்கள், பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்போது அவருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அவருக்கு பயந்து வாழ வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் உண்மையான ஒரு பரிசுத்த பயத்தை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது.
இந்த ரெண்டையுமே வேதம் தெளிவாய் போதிக்கிறது. ஒன்று தேவனின் சர்வேகாதிபத்தியம், இன்னொன்று மனிதனாகிய எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, உத்தரவாதம். இன்றைக்கி சீர்திருத்த சபைகளில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த மனித உத்தரவாதத்தை அதிகமாய் போதிக்காததுனால இந்த மனித உத்தரவாதத்துக்குரிய சத்தியத்தின் விளங்குதல் என்பது சீர்திருத்த சபைகளில் குறைவாக உள்ள ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் இப்படி பேசுகிறாங்க, ஆண்டவர் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ரட்சிப்பார், நம்மளை வழி நடத்துவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மை காத்துக்கொள்வார். உண்மைதான். ஆனால் அவர் மிக கண்டிப்பானவர், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் அந்த திருச்சபையின் ஆரம்ப நாட்களில் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? அனனியா, சபிரால் என்ற 2 பேரை நாம் பார்க்கிறோம். அந்த அனனியா, சபிரால் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் அந்த விசுவாசிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் மற்ற எல்லாவற்றையும் கூட பகிர்ந்து அளித்து கொண்டு வாழ்ந்த ஒரு காலம் அது. அப்போ அந்த அனனியா, சபிரால் அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இவங்க ரகசியமாக அங்கே நாம் பார்க்கிறோம் எவ்விதமாக அங்கு சீஷர்கள் மற்றவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் கொடுத்து ஒன்றாக பொதுவாக அனுபவித்தார்கள். ஆனால் இந்த அனனியா, சபிரால் என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த இதுலேயும் அனுபவிச்சுட்டு அவருடைய நிலத்தை வெற்ற பொழுது இந்த ஒரு பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், மீறி ஒரு பகுதியை கொண்டு போய் அவங்கக்கிட்ட எல்லாம் செஞ்ச மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு அங்கே வருகிறாங்க. வரும் பொழுது அங்கே சொல்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலே இவர் தேவன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இவர் கர்த்தர், இவர் தான் உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவருக்கு நம்ம பயப்படணும், மனுஷனுக்கு அல்ல. மனிதனாக இருந்தால் ஒரு வேளை இன்றைக்கி பொய் சொல்லலாம், தப்பிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறபடியாக வாழ்ந்து காரியங்களை செய்யலாம். ஆனால் இவர் யார்? இவர் கர்த்தர். இவருக்கு முன்பாக நாம் தப்பிக்க ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு அது யோசனை வரல. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை செய்ததாக எண்ணினார்கள். அதுமாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் நிச்சயமாக திருப்பி கொடுக்கிறார். நன்மையானாலும் தீமையானாலும் திருப்பி கொடுக்கிறார், சந்தேகமே இல்லை. ஒருவேளை சில பாவங்கள் முந்திக்கொள்ளும், சில பாவங்கள் அவங்க செய்கிறதுக்கேற்ப இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு அந்த பாவத்தின் விளைவை ஆண்டவர் அறுக்க செய்து விடுவார். சில பாவங்கள் நியாய தீர்ப்பில் கொண்டு வருகிறேன் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதே விதமாக அவரை கனப்படுத்துவர்களே அவர் கனப்படுத்துகிறார். அப்போ அந்த அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் பாருங்கள், இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த முதல்ல புருஷன் வர்றார், அனனியா வர்றார். இந்த அனனியா அங்கே முதல் வசனத்தில் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பயபக்தியாக கொண்டு வரான்.
அந்த அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கிற வேளையில் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து பாருங்கள், இந்த நிலத்தை விற்றோம், இந்த நிலத்தினுடைய கிரயம் என்பதை கொண்டு வந்து வைக்கும் பொழுது இந்த அனனியா என்ன நினச்சிருப்பான், இது யாருக்கும் தெரியாது, நமக்கும் அவருடைய மனைவியாவை சப்பிராளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னுட்டு அங்கே கொண்டு வந்து பாதத்தில் வைக்கும் பொழுது பேதுரு கேட்குறாரு. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ ஏப்பா இப்படி செய்கிற? உண்மையை கூட நீ சொல்லியிருக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், இப்படி விற்றோம், கொஞ்சம் நான் வச்சுருக்கோன்னா நீ சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ பொய் சொல்லும்படியாக நீ யார்கிட்ட பொய் சொல்கிற? என்கிட்ட பொய் சொல்லலப்பா, ஆண்டவரிடத்தில் பொய் சொல்லுகிறாய். இல்லை, தெய்வ பயம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் தெய்வ பயம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை உத்தரவாதி, பொறுப்பாகத்தான் வைத்திருக்கிறார். கிருபையின் சத்தியம் இந்த இரண்டையுமே போதிக்குது. நீ நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பாய், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்பாய். சந்தேகமே இல்லை, வேதம் தான் சொல்லுது. அப்போது ஒரு தேவனுக்கு நம்ம பயப்படணும். யார் நம்மளை பார்க்குறாருல, மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன நினைப்பாங்க, தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார்? அவரை நான் கனப்படுத்துகிறேன்னா? தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு, உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்னால் அவங்க வாழ்க்கையில் அதை அவர்கள் அனுபவிக்கும்படியாக விட்டுவிடப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். உனக்கு எனக்கு உத்தரவாதம் உண்டு. நீ ஒருவேளை ஆண்டவர் நம்ம அறியாமல் ஒரு இந்துவாக இருந்து போனால் அது ஒரே ஒட்டுமொத்தமாக எல்லாமே போயிடும். ஆனால் இங்கே வந்து ஆண்டவரை நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அறிக்கை கொண்டு, ஆலயத்தில் வந்து அவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு, நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவத்தை தேவன் பார்க்கிறார். நீ ஒரு இந்துவாக இருந்து செஞ்சால் உன்னை அவர் சொல்ல மாட்டார், விட்டுருவார். ஆனால் இப்போ நீ சத்தியத்தை கேட்குறன்னும் பொழுது அவருக்கு பயப்படணும். என்னை பார்க்கிற தேவன் அவர். அப்போ என்ன பண்ணுது, அங்கே 4வது வசனத்தில், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இல்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போ நீ தானே விற்ற, இது உன் நிலம்பா. நீ விற்றது முழுசு வச்சிட்டு இருந்தால் கூட தப்பு கிடையாது. ஆமாம், இந்த மாய மாலம் இருக்குது பாருங்கள், அது பயங்கரமானது. நீ பேசாமல் வீட்டிலே வச்சுருக்கலாம், அதை வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பாருங்கள் நாங்கள் விற்றுட்டோம், இப்போ வந்து நாங்கள் வச்சுக்கிறோம், அதை வச்சு இனிமேல் நாங்கள் சீஷராக நாங்கள் இருக்கிறதில்ல. ஏன்னா எல்லா மக்களும் கொண்டு வந்து பொதுவாக வச்சு அதை அனுபவிக்கிற இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த நிலத்தை வைத்த உடனே காசு கொடுக்க மனசு வரமாட்டேங்குது, வரல. சரிப்பா, நான் வந்து நாங்கள் இதோடு இல்லைங்க, நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம். இதோடு இருந்தால் தான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுதா பைபிள்? இல்லை. அப்போ ஏன் அந்த 2 விதமாக அந்த பொய் சொல்லி மாயமாலம் பண்ணி இதை ஏன் பண்ணி கொண்டு வந்த? தப்புன்னு உனக்கு தெரியலையா? நீ கடவுள் உன்னை பார்த்துட்ருக்காருன்னு உனக்கு அந்த ஒரு பயபக்தி இல்லாமல் போச்சா? ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு பொய் சொன்னாய். 5வது வசனத்தில், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. உடனே அந்த இடத்துல ஆண்டவர் அடிச்சிட்டார். இன்றைக்கி அப்படி அடிக்கிறாரா? அடிக்க முடியும் அவரால். ஆனால் கூட நம்மள்கிட்ட பொறுமையாக இருக்கிறார்.
உடனே அவன் மரித்து போன உடனே அவனை கொண்டு போய் 6வது வசனத்தில் வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அதுமாதிரி தெய்வ பயம் வேணும். சீர்திருத்த சபைகளில் இன்றைக்கு தெய்வ பயம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆண்டவர் எல்லாம் செய்வார், அவர் பார்த்துக்குவார், அவர் யாரை முன்குறித்து அவர் அழைக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு சாரான ஒரு பக்கமான ஒரு சிந்தனை தான் அதிகமாக இருக்க ஒழிய ஆண்டவருக்கு நாம் பயப்படணும், அவருக்கு நான் பயந்து வாழணும். இன்றைக்கி நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா அல்லது ஆண்டவர் பிரியமாக இருக்காதா? நான் ஆண்டவர் பிரியமே இல்லாததை செஞ்சால் அதுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஏன் நான் செஞ்சுட்டு அதை அனுபவிக்கணும்? அப்போ இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் தெய்வ பயம் குறைந்து போன ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு மனித உத்தரவாதம் அதிகமாக இல்லாத ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு, அப்போ என்ன பார்த்திங்கன்னா சீர்திருத்த சபைகளில் ஆண்டவர் செய்வார், எல்லாம் செய்வார், பரவாயில்ல, அப்படி போகலாம். அப்போ இன்றைக்கு சீர்திருத்த சபைகள் வளருகிறதுல ரொம்ப கம்மியாக போச்சு. நிறைய பேர் வர்றதில்லை. நிறைய பேர் ஆத்தும ஆதாயம் கிடையாது. ஐயோ, ஆண்டவருடைய ஒரு பொறுப்பாக வாழணுன்ற, எனக்கு கொடுத்துருக்கிற வெளிச்சத்துக்கு நான் உண்மையாக வாழணும், கீழ்ப்படியணும். இன்றைக்கி தான் கீழ்ப்படியணும், அதுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. கீழ்ப்படியாமல் போனால் அதுக்குண்டான விளைவே நான் மறுத்து தான் ஆகணும். பைபிள் வேதமாக சொல்ல, ஒருவேளை நான் செய்கிற தப்புன்னு தெரிஞ்சு நான் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய தண்டனையை கொடுப்பார் என்பது தான் உண்மை. இதை நிறைய பேர் நினச்சிக்கிறதில்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நல்லவர். உண்மைதான், நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் நீ பொறுப்பாக வாழ வேண்டிய உன்னுடைய பொறுப்பு. பவுல் என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீ தான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, அது உன்னுடைய பொறுப்பு. ஆண்டவர் காத்துக்கொள்கிறார், இல்லை இல்லை, ஆனால் உனக்குன்னு பொறுப்பு இருக்குது. அதை விட்டுட்டு ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளுவார், ஆண்டவர் என்னை வழிநடத்துவார். அதுமாதிரிலே கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. நம்ம விளங்கிக் கொள்ளணும். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலாவது இருக்கார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கலாம், ஏதோ ஒரு பொருளோ பொண்ணோ இந்த உலகத்திலே நம்ம பார்க்குறோம், எல்லாம் பொதுவான கிருபை. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு அருள மாட்டார். தேவனுடைய சமாதானம் இருக்காது, தேவனுடைய சந்தோஷம் இருக்காது, ஆண்டவர் பேரில் சார்ந்து கொள்ளுகிற தாழ்மை இருக்காது. ஏன் இன்றைக்கி சீர்திருத்த சத்திய சபைகளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. மற்றவங்கள பார்த்து நினைக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் சத்தியம் தெரியாது, எங்களுக்கு தான் சத்தியம் தெரியும். ஆனால் அது உண்மை அல்ல. பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை வேணும். ஆண்டவரே, எவ்வளோ கிருபையாக எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த பெருமையெல்லாம் நம்ம உடைக்கணும். பைபிள் என்ன சொல்லுது, மாம்சத்தின் கிரைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நான் இப்படியே தான் வாழுவேன், உன் குணத்தில் வாழுவாயான ஆண்டவர் அடிப்பார், தண்டிப்பார். நீ அதை என்ன பண்ணணும், அந்த மாம்சத்தை அடைக்கி ஒடுக்க பழகணும். அதுதான் பரிசுத்தமாகுதல். உன் குணத்தில் உன் கோபம், பொல்லாத கோபம் வருதா, அதை நீ அடக்கி ஆழத்துக்கு எறியணும். ஐயோ, அதை அடக்கணும், கட்டுப்படுத்தணும். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். நீயே அதை ஆண்டவர் அழிக்க மாட்டார். ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடணும். ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் அழிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எத்தனையோ பேர் பாருங்கள், எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டவங்க, ஆனால் அந்த குணங்களில் மாற்றம் இருக்காது. ஏன்? அதை அவங்க அழிக்கிறது கிடையாது. இது உனக்கு ஆத்மாவுக்கு தீமை, எதுவாக இருந்தாலும் சரி, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, வருஷமானாலும் கூட அதே பாவத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுமாதிரி வேதனை சொல்லுது, நீ தான் அதை அடக்கணும். பைபிளில் சிலுவையில் வேதனை சொல்ல, உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், எனக்கு பொருளாசை வருதுன்னா அதை நீ அடைக்கணும்.
யோசிக்கணும், சிந்திக்கணும். உட்காந்து இது சரியாக இருக்குமா, இது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குமா, நான் செய்யலாமா வேண்டாமா, அவனிடத்தில் ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணணும், இது சரியில்லைன்னும் போது நான் ஏன் செய்யணும், அப்போ அது ஆசீர்வாதமாக இருக்காது. பொறுப்பு அது, உனக்கு அந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதை விட்டுட்டு எல்லாம் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர் விடமாட்டாருங்கிறது நம்மளே நம்ம ஏமாற்றி கொள்ளுகிறோம். நீ வேறு யாரும் ஏமாற்றலை, உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளுகிறாய். அப்போ பாருங்கள், அந்த புருஷன் இறந்து ஆண்டவர் நம்ம யோவான் அந்த மாம்சத்திலிருந்து ஆண்டவரை அறிந்தது வேற, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிந்தது வேற. இப்போ யார் இவர்? கடவுள். இயேசு கடவுளாக பார்க்குறான், சாஷ்டமாக விழுங்குறான். நம்மை தாழ்த்தணுங்க, நம்முடைய பெருமையெல்லாம் உடைக்கணும், பெருமையை உடைக்கணும். வேதனை சொல்லுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ செய்கிறது ஆசீர்வாதமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், அதோடு கூட வேதனையை தான் கூட்டுவார். எனக்கு எத்தனையோ படி வாழ்க்கையில் பார்க்குறேன், ஏன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லை, அவைக்குரிய ஏன் அவருடைய பொறுப்பில் அவங்க உண்மையாக இருக்கிறதில்ல. இது ரெண்டுமே தான் போகணும். தேவன் சர்வேகா, ஆனால் உனக்குன்னு பொறுப்பு இருக்குது. ஒரு சபைன்னா அதோடு இணைந்து வாழ்கிற ஒரு காரியம் இல்லையா? இப்போ நம்ம வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போகிறோம், தப்பு இல்லை. ஆனால் சபையை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பார்த்தா போனால் போகலாம், போகலன்னா பரவாயில்ல. அப்போ அதுக்குரிய காரியத்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். அதனால இந்த ஆண்டவரை நீ அற்பமாக எண்ணி வாழுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் அதற்குரிய விளைவை நீ அறுத்து தான் ஆகணும். நீ மட்டும் அறுக்க மாட்ட, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ அறுப்ப. ஏன்னா உன்னுடைய பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுமே வரும். ஏன் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் அடுத்த சந்ததியில் அதிகமான ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியறதில்லை. காரணம் என்னென்னா, பெற்றோர்கள் சரியாக இருப்பதில்லை. அந்த பாவம் பிள்ளைகளை கண்டிப்பாக பாதிக்கும். நீ மரித்திருவ, ஆனால் பாவம் உயிரோடு இருக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், அந்த சந்ததியை பாதிக்கும், அவங்க அறுப்பாங்க. நீ மனம் திரும்பினா உன்னுடைய மூதாதையுடைய பாவங்கள் உன்னை தாக்கிறதை விட்டு ஆண்டவர் உன்னை விலைக்கு பாதுகாப்பார். நீ மனம் திரும்பினா அவருடைய பாவமும் நீ சுமந்து தான் ஆகணும். அதனுடைய விளைவு சுமந்துனா அதனுடைய விளைவை நீ அறுக்க வேண்டியதாக தான் ஆகும். ஆனால் மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இவன் ஆள் முடிச்சிட்டான். அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம், அவனுடைய மனைவிக்கு தெரியாது. 7வது வசனம், ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பாருங்க, அவளுக்கு தெரியாது தான் புருஷனுக்கு என்ன ஆச்சு ஏது ஒன்றுமே தெரியல. அவள் உள்ளே வர்றா. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். இவ்வளவு ஒரு உண்மையை சொல்லியிருந்தால தப்பிச்சிருப்பா. உயிரை ஆண்டவர் எடுத்திருக்க மாட்டார். ஆமான்னு இவ்வளவு போய் சொல்கிறா, துணிஞ்சே போய் பேசுகிறாள். அருமையானே, இவர் தேவன், நீடிய பொறுமையுள்ளவர் தான். ஆண்டவர் ரொம்ப பொறுமையுள்ளவர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையிலலாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கார். அப்போ பார்க்குற 9வது வசனத்தில் பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீயும் உன் புருஷனும் சொல்லி வச்சு, சரி நீ போய் முதல்ல அங்கே சொல்லு, அப்புறம் நான் வர்றேன். இவங்க 2 பேரும் ஒன்றா கூட வந்திருக்கலாம்ல. 2 பேரும் ஒன்றா வந்திருந்தா என்ன ஆகும்? 2 பேருக்கும் ஒரே டைமில் காலி ஆகியிருப்பாங்க. அதனாலே தெய்வ பயத்தை நீ மற்றவனுக்கு விடு, அவங்களல்ல இவங்களல்ல, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள்.
அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அருமையானே, என்ன ஒரு பரிதாப நிலையில்! இவ்வளோ வாய்ப்பு இருந்தது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உறவுபட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தும் கடைசியில் இந்த பொய்யினால் அவங்க எங்கே போயிருப்பாங்க? ஆண்டவருக்கு முன்னால் பொய் சொல்கிற குணமுள்ள மக்கள் நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க. இல்லை, ரொம்ப பரிதாபமான நிலையில் எவ்வளோ வாய்ப்புகளை தேவன் கொடுத்திருந்தோம். அது எவ்வளோ ஒரு பரிதாபம். ஆகவே தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கணுங்க. எங்கே போனாலும் சரி, ஆண்டவர் கனப்படுத்துவார். யோசேப்பு கர்த்தருக்குரிய அந்த தெய்வ பயத்தை அவன் கொண்டிருந்தனால அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவ்விதமாக அவனை உயர்த்தினார். தெய்வ பயம் உள்ளவர்களை ஆண்டவர் எப்போவுமே உயர்த்துவார். தெய்வ பயம் எங்கே இல்லையோ அந்த இடத்துல நிச்சயமாக தெய்வ கோபாக்கினை இருக்கும். தேவனுடைய கோபாக்கினை விழுந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். இல்லை, அது மாதிரில என்ன ஒரு அப்போது தெய்வ பயம் இல்லாதவருடைய முடிவை நீ பாரு, நீ நோக்கி பார். உனக்கு முன்னால் பின்னால் பார், எப்படி அவங்கெல்லாம் மறிக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிப்பார். உண்மையாலுமே கர்த்தர் பயம். ஆகவே இவரை தேவன் என்று பார்த்த பொழுது தான் அவன் விளங்கி கொண்டான். ஐயோ ஆண்டவரே, தேவனாயிற்றே, அதனால் அறியாமல் வாழ்ந்துட்டனே. அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறதை பார்க்குறோம். நம்மை தாழ்த்துவாங்க. ஆண்டவரே கிருபையாயிர உதவி செய்யும் ஆண்டவரே. இவளாவது போய் உண்மையை சொல்லியிருந்தாள்னா அவள் தப்பிச்சிருப்பா. அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கி உனக்கு ஒரு வேளை உனக்கு பலம் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம். ஆகவே அதை வச்சுக்கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய அந்த பாவ குணத்தையெல்லாம் அழிச்சிக்காமையே வாழ்ந்துக்கிட்டே எத்தனை வருஷம் நீ வாழ்ந்துகிட்டே இருப்பார்? எவ்வளோ காலம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுங்களா, அந்த ஆரம்பத்திலேருந்து அந்த சுபாவத்திலேயே வாழ்வார்கள். அது தப்பு. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். மாம்சத்தின் முடிவென்ன? மரணம். ஆவிக்குரிய முடிவு ஜீவன சமாதானம். உனக்கு எனக்கு உத்தரவாதம் இருக்குங்கிறத மறந்துடுறோம். இன்றைக்கி சீர்திருத்த சபைகளில் இருக்கிற பெரிய குறைபாடு என்னென்னா, இப்படி தான் ஆகிப்போச்சு. இன்றைக்கு நேற்று ஒரு சகோதரன் மலேசியாவில் நம்ம அந்த பைபிள் ஸ்கூலில் படிக்கிறார். அவர் என்கிட்ட பேசினார். அவர் சொன்னார், என்ன பாஸ்டர், நான் ஒரு இது போட்டிருந்தேன், சீர்திருத்த சபைகள் சீர்திருத்தம் அடையணுன்றதை பற்றி ஒரு போட்டிருந்தப்போ அவர் பேசினார். ஆமாம் பாஸ்டர், சீர்திருத்த சபைகள் ஏன் ஆட்கள் நிறையா இருக்கிறதில்ல? அநேகர் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்களே. மலேசியாவில் ஒரே ஒரு தமிழ் சீர்திருத்த சபை தான் இருக்குது. அதில் 3 குடும்பம் தான் இருக்குது. ஏன்? ஆத்துமாதாயம் பண்ண போய் யாருமே பண்ணுறதில்ல. ஆத்துமாக்களை ஜெபிக்கிறதில்ல. அதெல்லாம் பொறுப்பு, அதெல்லாம் செய்யறதில்ல. அப்போ செய்யாத போது அதுக்குரிய பலன் நம்ம இழந்து போகிறோம். உலகத்தையே பிரதானமாக நினச்சி உலகம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிற மாதிரிய உலகம் பிரதானமாக இருக்கக்கூடாது. 1 யோவானில் என்ன பார்க்குறோம்? உலகத்தை ஜெயித்தீர்கள். உலகத்தை ஜெயிக்கணுமே. அதுமாதிரி இன்றைக்கி ஆகவே ஆண்டவர் எவ்வளோ நீடிய பொறுமையாக நம்ம வாழ்க்கையில் கையாளுறார். யோவான் ஆண்டவராக பார்த்தன தரையில் விழுந்துட்டான். இல்லை, நம்ம வாழ்க்கையில் தெய்வ பயம் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாட்சியாய் வாழ்வோம். அவர் செத்தால் கூட நாளைக்கு சொல்லுவாங்க, இவர் சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனிதர். இல்லைன்னா உன்னை செத்துட்டா கூட இவர் அவ்வளோ சரியாக இல்லைங்க, குடும்பத்தை சரியாக கட்டலை, குடும்பத்தில் இருந்தப்போ சரியாக இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழலை. இப்படியான ஒரு நிலை ஏற்படுறது தான் அன்றைக்கி. ஆனால் ஒன்று, தெய்வ பயம் இல்லைன்னா நம்ம நிச்சயமாக ஆண்டவருக்கு பயப்படாமல் செய்ததுக்குரிய பலனை அனுபவிப்போம். சந்தேகமே இல்லை. இப்போ இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய வயதான காலங்களில்
ஆண்டவர் அனுபவிக்கப்பார். அப்போ நம்ம கதறி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் மனம் திரும்பாமல் அப்போ ஐயோ ஏன் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன். ஆகவே ஆண்டவர் செய்வார், உன்னை வழி நடத்துவார். ஆனால் உனக்கு பயம் இல்லைன்னா ஆண்டவர் உன்னை வழி நடத்த மாட்டார். வேதம் அப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு சொல்லலை, தெரிஞ்சுக்குங்க. சீர்திருத்த சபைகளில் தவறாக இன்றைக்கு மக்களும் விளங்கிக் கொள்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. இவன் நம்ம சபையிலையும் அந்த திரும்ப அந்த நிலையிலேருந்து மக்களை எழுப்புறதே பெரிய ஒரு வேலையாக இருக்குது. அவங்கள திரும்பவும் எழுப்பி ஒரு சத்தியத்தின் விலங்குகளுக்கு பல வருஷங்களாக இதே மாதிரி போயிடுச்சு. எல்லா சபைகளுமே சொல்கிறேன் பொதுவாக, அது திரும்ப எழுப்பி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆண்டவருடைய காரியமாக தேவையாக இருக்குது. இல்லைன்னா என்னாகும், சபைகள் இது அந்த அந்த அடுத்த சந்ததிக்கு போகாது. ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே தெய்வ பயத்தை தார். அவர் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர் தான். யார் அவர் அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க, அந்த உண்மை தான், சந்தேகமே இல்லை. மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியுமா யார் ரட்சிக்கப்பட ஆண்டவர் முன்குறித்திருக்காயான முன்குறி எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை என்ன, சத்தியத்தை தான் நான் போதிக்க முடியும். ஆவியானவர் யாரை தொடுகிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த சத்தியத்தை கேட்குறவங்க அவங்க பயப்படுவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலையோடு போவார்கள். ஆனால் அவங்களுக்கு அது நல்லதா இல்லை, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ ஆண்டவர் கொடுத்த காலங்களெல்லாம் விட்டுட்டு கடைசியில் அவங்க எல்லாம் சீரழிஞ்சு போகும் பொழுது கதறி என்ன பிரயோஜனம் இருக்குது? பிள்ளைகள் சரி இருக்கிறதில்ல, பிள்ளைகள் மதிக்கிறதில்ல, பல விதங்களில் வாழ்க்கையில் ஒரு சமாதானமற்ற நிலை, நிம்மதியற்ற நிலை. ஆகவே நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் அந்த ஆண்டவரை பார்த்தோன்னே பயப்படார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய வசனத்தை பார்த்தோம். தெய்வ பயம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு எவ்வளோ மக்கள் ஆண்டவரே வாழ்கிறார்கள். தங்களுடைய சுயநலத்தை பிரதானப்படுத்துகிறார்கள். உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் ஆண்டவரே தங்களுடைய எல்லா பிரயாசத்தை ஒப்பு கொடுத்து, சாத்தானுக்கும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்துவிட்டு கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் கிருபையாக இவ்வளவு நாளாக ஆண்டவரே எங்களுடைய பாவத்துக்கு தக்கதாக தண்டிக்காததுனால நாங்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ காலத்துக்கு தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய அந்த கிருபையினால் பாதுகாக்கப்படுவோம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை தார். அனனியா சப்பிரால் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கொண்டு அந்த பொய் சொல்லி ஏமாற்றி, ஆண்டவரே ஒருவேளை அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்களோ இல்லையோ தெரியல, அந்த பிள்ளைகளால் அனாதையாக கைவிடப்பட்டிருந்திருப்பாங்க. இப்படி சடுதியாக அவங்களுக்கு மரணம் வரும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் சடுதியாக மரணம் வந்துருச்சு. ஆண்டவரே ஐயோ தாப்பனே, சடுதியாய் ஒரு மரணம் வருகிற ஒரு நிலையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப கணவனோ அல்லது மனைவியோ சடுதியாய் மரித்து போவார்களானால் அந்த குடும்பத்தின் நிலை எவ்வளோ பயங்கரம். ஆண்டவரே தேவா உதவி செய்யும். இந்த சபையை கண்ணோக்கி பாரும், தெய்வ பயத்தை தாரும். ஆண்டவரே, தேவன் எல்லாம் செய்வார், சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் என்று சொல்லிக்கொண்டு மனிதனுடைய உத்தரவாதத்தை புறக்கணிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தின் காரியங்களெல்லாம் அழிக்காதபடிக்கு எவ்வளோ காலம் ஆண்டவரே அதே குணங்களைய மாற்றாமல், அதே குணம், அதே ஆண்டவரே கோபம், பொறாமை, பெருமை, அகந்தை, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் அழிக்காமல் நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு
எங்களுக்குள்ளே நாங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரே, நீ சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். ஆனால் உமக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். இவ்வளோ ஆண்டவரே கிருபையை காண்பிக்கிறீர். ஆண்டவரே, கிருபையாய் மன்னியும் தகப்பனே. எங்களுடைய பாவங்களை மன்னியும். எங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நாங்கள் தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாக்கிரதையாக கட்ட வேண்டும் என்பதை நாங்கள் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். மன்னித்தரலாம். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளோ சத்தியத்தை கேட்குறாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு உண்மையான ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம் இருக்கிறதில்ல. திடீர்னு குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டைகள். ஆண்டவரே, இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்நீர். ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. முன்பதாக ஆண்டவரே, ஒருவரும் அனனியா சப்பிராலை போல வாழ்ந்து ஆண்டவரே தங்களுடைய குடும்பம் பிள்ளைகளை அனாதியாய் விட்டு போன நிலையில் ஆண்டவரே காணப்பட வேண்டாம் தகப்பனே. தேவா, உமக்கு பயப்படுகிற பயத்தை தார். துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி அருளும். தெரிந்தே பாவம் செய்யும் பொழுது அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் என்று நீ சொல்லுகிறீர். தெய்வ பயத்தை தாரும் ஆண்டவரே. தேவா, இந்த செய்திகளை பல இடங்களிலே கேட்கும்படியாக நீர் செய்து வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த செய்திகளை நீர் ஆண்டவரை கிருபையாக ஆசீர்வதியும். எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உண்டு ஆண்டவரை. கட்டளை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதையெல்லாம் செய்யாமல் உலக பிரகாரமான ஒரு நிலையிலேயே வாழ்ந்து மறிப்போமானால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஒரு வீணாய் போயிற்றே, அந்த ஒரு தாளந்து பெற்ற மனுஷனைப் போல போய்விடும். மன்னியும் ஆண்டவரே. ரேடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக, இன்னும் ஆண்டவரே பைபிள் ஸ்கூல் மூலமாக நம்முடைய வார்த்தை கேட்களுக்காக ஜெபிக்கிறோம். வேதத்தை ஆண்டவரே தொடர்ந்து வாசிக்கும்படியான அந்த காரியத்தை கேட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பேசும் ஆவியானவரே, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லுகிறீர். கொண்டு வாரோம். தெய்வ பயத்தை சீர்திருத்த சபைகளில் உண்மையான ஒரு சீர்திருத்தத்தை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். போதும் ஆண்டவரே, ஒரு சிறிய ஒரு ஆண்டவரே குழுவை வைத்து கொண்டு சபைகள் வளராமல் ஆண்டவரே ஒரு பக்கம் மட்டும் போதித்து இன்னொரு பக்கம் உத்தரவாதத்தை தள்ளி விடுகிற காரியத்தையெல்லாம் நீர் எடுத்து போடும். ஸ்பர்ஜன் போன்றவர்கள் இரண்டையுமே எவ்வளோ அழகாக பிரசங்கித்து ஆண்டவரே தேவனுடைய காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். ஆவியானவரை தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.